நஹு அப்படின்னா சொற்தொடர் இலக்கியம். சரிங்களா? அது வந்து ஃபுல்லா வார்த்தைகளை வந்து நம்ம அறிந்ததற்காக வாக்கியங்களாக படிக்கிறது தான் நஹு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சொல் இலக்கணத்தை சர்ஃப் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சர்ஃபை பத்தி முந்தைய முதல் வகுப்புல நம்ம பார்த்தோம். 2வது வகுப்புல நஹுவை பத்தி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல நஹுவினுடைய தொடக்கமாக நம்ம வந்து பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கலிமா பத்தி பார்த்தோம். சரிங்களா? கலிமா கலிமா வந்து 3 வகையாக பிரிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எல்லாருக்குமே எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து புரியுது அப்படின்னு கூட சொன்னீங்க. அப்ப களிமா வந்து 3 வகை. களிமானா வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து 3 வகையாக வார்த்தையாக கிராமர்ல வந்து வருது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்மு. இஸ்மு என்பது பெயர் சொல். எல்லாருக்குமே தெரியும். நான் உங்களுக்கு கூட போட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பெயர் சொற்கள்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னது? கதவு, ஃபேன், வீடு, சாவி, ஜன்னல் அல்லது மரம், செடி, கொடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்மு பெயர் சொற்களாக வருகிறது. உயிரற்ற அத்தனையுமே வந்து உயிர் உள்ள உயிர் இல்லாத பொருட்கள் நம்ம எல்லாமே வந்து பெயர் சொற்களாக வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஃபியால். ஃபியால்னா என்னது? வினைச்சொற்கள். வினைச்சொற்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்தான். ஒரு வினைனா செயல். சரிங்களா? செயலை குறிக்கிற சொல் வினைச்சொல் பார்த்தோம். வந்தான், சென்றான், சாப்பிட்டான், அமர்ந்தான், எழுந்தான், இது எல்லாமே வந்து ஃபியாலாக நம்ம வந்து பாக்குறோம். சரிங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஃப். ஹர்ஃப் என்பது இடைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இடைச்சொல்ல நம்ம வந்து வாக்கியங்களை நம்ம அதிகமா கவனிக்க மாட்டோம். என்னது? இதனை கொண்டு, அதனை கொண்டு, இதில் இருந்து, அதில் இந்த இருந்து, வந்து, கொண்டு, மூலம் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்கன்னா அதான் நம்ம ஹர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இஸ்மி என்பது நம்ம கீழே நீங்க போட்டோ உங்களுக்கு தெரியும். இஸ்மி என்பது காலத்தை சாராம பொருள் தரக்கூடியது. இஸ்மு அப்படி சொல்றாங்க. அது காலம்னா எதுவுமே கிடையாது. இஸ்முக்கு வந்து காலம் எதுவும் கிடையாது. அது என்ன ஆகும்? எதையானாலும் குறிக்கும். மரத்தை குறிக்கும், ரஜுலுன் ஒரு ஆணை குறிக்கும், பெண் குறிக்கும். இதுக்கு காலம் தேவை கிடையாது. ஆனா ஃபியால் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்காலத்தையும் குறிக்கக்கூடியதான் வினை. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சுட்டான், சாப்பிட்டுட்டு இருக்கிறான், இனிமேல் தான் சாப்பிடுவான். அப்ப 3 காலமும் இதுல அடங்குது. அந்த முக்காலத்தையும் குறிக்கக்கூடியதுக்குதான் ஃபியால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த ஹர்ஃப் என்பது இது தனிச்சு வரும்போது நமக்கு பொருள் தராது. இப்ப கொண்டு அப்படி சொல்றீங்க. என்னத்தை கொண்டு? ஒண்ணும் தெரியல. வாளியை கொண்டு தண்ணீரை நான் எடுத்தேன். இப்ப வாளியை கொண்டு தண்ணீரை நான் எடுக்கிறேன். அந்த கொண்டுக்கு மீனிங் வந்து வருது. இப்ப வந்து சும்மா கொண்டு அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. இருந்து அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்ப வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து பொருளை நான் எடுத்தேன். இப்ப இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்துன்னு சொல்லி இந்த ஃப்ரிட்ஜ் என்ற ஒரு இஸ்மு சேர்க்கப்படும் பொழுதுதான் அந்த வாக்கியம் நமக்கு பொருள் தருது. சரிங்களா? அப்ப ஹர்ஃப் என்பது தனித்தாக பொருள் தராது. வேற ஒன்றோடு இணையும் போதுதான் அது நமக்கு பொருள் வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வேற என்ன பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃப் இதெல்லாம் வச்சு சென்டென்ஸ் வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் மேக் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்ததாக ஒரு இது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஃபியால் என்னது, இஸ்மு என்ன, ஹர்ஃப்னு என்னன்னு புரிஞ்சுதாமா? சேட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சா என்ன சொல்லி சேட் பண்ணுங்க. சரி. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த களிமா பார்த்தோம். களிமாக்கு அடுத்து 2வது பாடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே வரிசையில வந்து ஜும்லா. சரிங்களா? ஜும்லா. ஜும்லா அப்படின்னா என்ன அப்படின்னா களிமான வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். களிமான ஒரு வார்த்தை. இப்ப அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்றீங்க, அது ஒரு வார்த்தை. சரிங்களா? அல்லாஹூ அக்பர் அது ஒரு வார்த்தை களிமா. ஆனா வந்து ஆஹ் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகுகன்னு ஒரு பெரிய ஒரு வாக்கியமா வருது. அந்த ஒரு வாக்கியம்தான் ஜும்லா. காலையில் நான் சாப்பாட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு ஃபுல்லா வருது. அது ஒரு ஜும்லா, அது ஒரு வாக்கியம். இரவு நான் தூங்க சென்றேன், அது ஒரு ஜும்லா, அது ஒரு வாக்கியம். சரிங்களா? ஜும்லா அப்படின்னா வாக்கியம்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. 3வது பக்கம் போட்டு
முத இருக்கிறது ஜும்லா. சரிங்களா? ஜும்லானா வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வாக்கியம் வந்து என்ன பாத்தீங்கன்னா அதுவே நமக்கு ரெண்டாக பிரியுது. ஒண்ணு வந்து ஜும்லா, ஜும்லா வந்து வகையாக பிரியுது. ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியல். சரிங்களா? ஒரு நிமிஷம். இப்ப ஜும்லா இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சரிங்களா? ஜும்லா இஸ்மியானா வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஜும்லானா எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஜும்லா என்பது வாக்கியம். சரிங்களா? ஜும்லா என்றால் வாக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாக்கியம்னா உங்களுக்கே நான் சொன்னேன் இப்போ. 2, 3 இஸ்மு, ஒரு ஃபியல், 2, 3 ஃபியலு எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் தரக்கூடியதுதான் ஜும்லாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாக்கியம் ஒண்ணுக்கு வாக்கியம் அப்படின்னு சொல்றோம்ல, இவ்வளவு பெரிய வாக்கியம். வாக்கியம் என்பது ஜும்லா அப்படின்னு சொல்லி குறிக்கும். அப்ப இந்த ஜும்லா வந்து நம்ம அரபிக்ல வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஜும்லா ஃபிஅலியா, ஜும்லா இஸ்மியா. அப்புறக்கா ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. போஸ்ட் தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி காட்டுது. ஜும்லா ஜும்லா ஒண்ணு ஜும்லா ஃபிஅலியா. சரிங்களா? ஜும்லா ஃபிஅலியா அப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியலை கொண்டு ஆரம்பிச்ச ஒரு வாக்கியத்துக்கு ஜும்லா ஃபியலியான்னு சொல்லுவாங்க. ஃபியலை கொண்டு ஆரம்பித்த வாக்கியம்னா ஜும்லா ஃபிஅலியா. ஜும்லா என்ன அப்படின்னா ஜும்லா அப்படின்றது 2 வகையா பிரிஞ்சிருக்கா. ரைட் சைட்ல உள்ளதுதான் ஜும்லா ஃபியலியா. சரிங்களா? ஜும்லா ஃபியலியா என்னன்னா ஃபியலு, ஒரு இஸ்மு அல்லது ஒரு ஒரு இஸ்மு 2, 3 ஃபியலோட சேர்க்கப்பட்டதான் ஜும்லா ஃபியாலியா அப்படின்னு சொல்றாங்க. ஜும்லா ஃபியாலியா என்பது முதல்ல ஆரம்பிக்கிறது ஃபியலை வச்சு ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா? ஃபியலை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறதா ஜும்லா ஃபியலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஜும்லா ஃபியல் பார்ப்போம். ஜும்லா இஸ்மியா நம்ம போகவே வேண்டாம். ஃபியல்னா என்ன அப்படின்னா ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியத்தை ஜும்லா ஃபியலியா சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியத்தை ஜும்லா ஃபிஅலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம குரான்ல அதுக்கு நிறைய வசனங்கள் வந்து இருக்குது. நிறைய உதாரணங்கள் வந்து குரான்ல நமக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு சில உதாரணங்களை வந்து நம்ம ஃபியலோட வச்சு பார்ப்போம். சரிங்களா? இப்ப நம்ம என்னென்ன ஃபியல் வச்சிருக்கோம் யாராவது சொல்லுங்க. என்னென்ன ஃபியல் யாராவது ஒரு பண்ணுங்க, நான் பண்றேன். வேற யாரும் பயந்து குரூப்பை விட்டு வெளியே போயிடலாம். நான் யாருக்கும் தனியா கேட்க மாட்டேன். யாராவது ஒருத்தர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிஸ்டர் ஃபியலை மட்டும் தானே கேக்குறீங்க? உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருது, அதனாலதான் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஃபியல் தானே கேட்டீங்க? சவுண்ட் சொல்லுங்க.
சொல்லுங்கம்மா. சாலிஹா சொல்லுங்க. சாலிஹா சொல்லுங்க. சிஸ்டர் தமிழ்ல தானே சிஸ்டர்? அரபி தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும் சிஸ்டர். அரபி தெரியாதா? கொஞ்சம் தெரியும் சிஸ்டர். இப்ப சமீ அல்லாஹுனா அல்லாஹ் கேட்கிறான் அதுதானே? ஓகே. இல்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல ஃபியலு. நான் உங்களுக்கு எழுதி ஆமா போட்டிருக்க ஃபியல் சிஸ்டர். இருக்கு ஆமா ஆமா பாத்தீங்களா? ஆமா. அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. அந்த 10 ஃபைல் அதானே சிஸ்டர்? ஜலச அதேதான், அதேதான். அதேதான். வேற ஒண்ணும் இல்ல. அதேதான். ஜலச மீனிங்கு? அமர்ந்தான். ஓகே. ஜலச அமர்ந்தான். மாஷாஅல்லாஹ். அக்கல சாப்பிட்டான். ஓகே. சரி. இப்போ நம்ம வந்து நம்ம படிச்சிருக்க ஃபியல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டென்ஸ் இன்னைக்கு நம்ம மேக் பண்ண போறோம். சரிங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து அரபில சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்ட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப சிஸ்டர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஜலச அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கு என்ன வச்சுக்கலாம்? முகம்மது அமர்ந்தான் சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? முகம்மது அமர்ந்தான். அப்போ நம்ம எப்பயுமே சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணும்போது ஃபியலை தான் கொண்டு வரணும். காரணம் என்ன? இது ஜும்லா ஃபியலியா. இது ஜும்லா ஃபியலியா இருக்கிறதுனால ஃபியலை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஜலச அமர்ந்தான். யாரு? முஹம்மது. முஹம்மதுன். அப்புறக்கா ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். சரி. எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? இதுல நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜும்லா ஃபியலியான்னு எழுதியிருக்கோம். ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வினை வந்து ஜும்லா ஃபியல் என்று சொல்லுவோம். அதுக்கு ஜலச ஃபர்ஸ்ட் என்னது? அமர்தான். சரிங்களா? ஜலச இப்ப வந்து முஹம்மது அமர்தான் வச்சுக்கோங்களேன். முஹம்மது அமர்தான் அப்படின்னா நம்ம எப்படி முதல்ல சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா வினை சொல்லதான் கொண்டு வரணும். சரிங்களா? அதாவது சொல்லப்போனா வேர்பை தான் வந்து வந்து நம்ம கொண்டு வரணும். வேர்பிங் என்னது? அமர்ந்தான். அமர்ந்ததுதான் வேர்ப். சரிங்களா? ஃபியல். அப்ப முகமது அமர்ந்தான் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் முகமது தான் இருக்கு, நம்ம முகமது கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. அது தப்பு. வினைச்சொல்லதான் கொண்டு வரணும். வினைச்சொல் என்னது? சிஸ்டர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க யாரோ சிஸ்டர். மைக் அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. சரி. இப்ப நம்ம வந்து முகமது அமர்ந்தான் அப்படின்னா என்ன கூடாது? அந்த முகமது வந்து நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? அமர்ந்தான் அப்படின்றத நம்ம எழுதணும். அப்ப அமர்ந்தான். அமர்ந்தானுக்கு நம்ம என்ன அரபில படிச்சிருக்கோம்? ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஜலச. அப்ப ஜலச ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும் அப்படின்னா யார் அப்படின்றத கேள்வி கேட்கணும். சரிங்களா? யார் அப்படின்றத கேள்வி கேட்கறதுக்கு அந்த யாருன்ற கேள்விக்கு பதில் வருது பாத்தீங்களா? அதுதான் ஃபாஇல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபாஇல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செய்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வினைச்சொல் என்னது? ஜலச என்று சொல்லுவோம். அதுக்கு ஜலச ஃபர்ஸ்ட் என்னது? அமர்தான். சரிங்களா? ஜலச இப்ப வந்து முகம்மது அமர்தான் வச்சுக்கோங்களேன். முகம்மது அமர்தான் அப்படின்னா நம்ம எப்படி முதல்ல சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா வினைச்சொல்லதான் கொண்டு வரணும். சரிங்களா? அதாவது சொல்லப்போனா வேர்பை தான் வந்து வந்து நம்ம கொண்டு வரணும். வேர்பிங் என்னது? அமர்ந்தான். அமர்ந்ததுதான் வேர்ப். சரிங்களா? ஃபியல்.
அப்ப முகமது அமர்ந்தான் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் முகமது தான் இருக்கு, நம்ம முகமது கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. அது தப்பு. ஃபர்ஸ்ட் அவன் அழுகுறாங்களா? வினைச்சொல்ல தான் கொண்டு வரணும். வினைச்சொல் என்னது? சிஸ்டர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க யாரோ சிஸ்டர். மைக் அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்து முகமது அமர்ந்தான் அப்படின்னா என்ன கூடாது, அந்த முகமது வந்து நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? அமர்ந்தான் அப்படின்றத நம்ம எழுதணும். அப்ப அமர்ந்தான், அமர்ந்தானுக்கு நம்ம என்ன அரபில படிச்சிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஜலச. அப்ப ஜலச ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும் அப்படின்னா, யார் அப்படின்றத கேள்வி கேட்கணும். சரிங்களா? யார் அப்படின்றத கேள்வி கேட்கறதுக்கு, அந்த யாருன்ற கேள்விக்கு பதில் வருது பாத்தீங்களா, அதுதான் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபாயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செய்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வினைச்சொல் என்னது? ஜலச. ஜலச அந்த அமர்தல் யாரு அப்படின்ற கேள்விக்கு வருது பாத்தீங்களா, யாரு அமர்றா, அந்த யார் அமர்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுதான் ஃபாயில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப யாரு அமர்றா? ஜலச முஹம்மதுன், முஹம்மது அமர்கின்றான். அப்ப இதுக்கு நீங்க தர்கீபு அப்படின்னு சொல்லுவாங்க. தர்கீப் அப்படின்னு என்னன்னா, இது எந்த இடத்துல நீங்க இருக்கா சொல்லணும். சரிங்களா? ஜலச, இது பியல் வந்து ஜலச, யார் அமர்றா, இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்றேன். இங்க புரிஞ்சிருக்கனால நெட் யூஸா இருக்கு. ஆனா சீக்கிரம் எதுவும் வரல. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜலச, ஜலச இருக்கா, ஜீம் லாம் சீன், ஜலச. ஜலசன் பொருட்கள் அதுதான் என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, டைப் பண்றேன். அப்ப ஜலச அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஜலச தான் ஃபியல். ஃபியல் நம்ம படிச்சிருக்கோம், வினைச்சொல். சரிங்களா? இந்த வினைச்சொல்ல வந்து இப்ப ஜலச முஹம்மதுன்னு இருக்கு. இப்ப ஃபியல் என்னது? ஜலச. அந்த ஜலச அதை யாரு செய்யறா, அந்த செயலை வந்து யாரு செய்யறா அப்படின்றதுக்கு, யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுக்குது பாத்தீங்களா, அதுதான் ஃபாயில், அதை செய்யக்கூடியவர். அப்ப ஜலசவை யார் செஞ்சா, அந்த அமர்தலை யார் செஞ்சா, முகமது செஞ்சா. அப்ப முகமது தான் ஃபாயிலு. சரிங்களா? அதே மாதிரி வந்து இப்ப அக்கல முகமது சாப்பிட்டான் எப்படி எழுதுவீங்க? அக்கல முஹம்மதுன், அக்கல இப்ப ஃபியல் நம்ம எழுதணும். அலீப், அடுத்து கேப், அக்க ல, அப்ப லாம், அக்கல சாப்பிட்டான். ஃபியலை நீங்க போட்டாச்சு, வினைச்சொல்ல போட்டாச்சு. அப்ப நீங்க அடுத்து கேள்வி கேட்கணும், யார், யாரு சாப்பிட்டா? முகமது சாப்பிட்டான். அப்ப ஆன்சர் கிடைக்கிறதுல யார் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கிறது தான் ஃபாயில். சரிங்களா? அப்ப அக்கல ஃபியல், இந்த ஃபியலை செய்யக்கூடியவன் ஃபாயில். இப்ப அக்கல ஃபாயில் யாரு? முஹம்மதுன். அப்ப முஹம்மதுன். சரிங்களா? அப்ப அக்கல முஹம்மதுன், அது வந்து லாமுக்கு பக்கத்துல ஸ்பேஸ் வரும். சரிங்களா? அக்கல சாப்பிட்டான், முகமது சாப்பிட்டான். அக்கல ஃபியலா இருக்கு, முகமது வந்து ஃபாயிலா இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். வேற என்னது? அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் கேட்டான் அப்படின்னா என்னது? நம்ம வந்து பார்த்திருக்கிறதுலயே நான் பார்ப்போம். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திருக்கோம், நிறைய ஃபெயில் பார்த்திருக்கோம்ல, இன்ஷால்லா மாதிரியே பார்ப்போம். அடுத்து
லரப அடித்தான். யார் அடித்தான்? அப்ப என்னது? ஜெயிது அடித்தான். எப்படி போடுவீங்க? முதல் ஃபியலை கண்டுபிடிக்கணும். அடித்தான், ஜெயிது அடித்தான் அப்படின்னா அடித்தான் தான் ஃபியல். அப்ப ஃபியல் என்னது? அடித்தான். அடித்தான்னா என்னது? யாராவது வந்து அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. லரப ஃபஅல். ஃபியல் தான் என்னது? லரப அடித்தான். அப்ப அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கணும்? யார் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கணும். மாஷா அல்லா, மாஷா அல்லா. யாரு பேரு? நீங்க யாரு? சாலிஹா. மாஷா அல்லா, சூப்பர். சாலிகா சிஸ்டர் தான் எப்பயுமே சொல்றீங்க. ஆலிமா படிச்சிருக்கீங்களா நீங்க ஏற்கனவே? இல்லைங்க சிஸ்டர், முபல்லிஹா படிச்சிருக்கேன். சரி, மாஷா அல்லா. அப்ப லரபனா என்னது? அடித்தான். இப்ப யார் அடிச்சா? யார் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது பதில் தர்றதா ஃபாயில். லரப ஜெய்துன். சரிங்களா? ஜெய்துன். லரப ஜெய்து அடித்தான். யாரும் வந்து அந்த போர்டை டச் பண்ணாதீங்க. லரப ஜெய்துன். ஜெய்து வந்து அடித்தான். அக்கல்ல நம்ம பார்த்தோம். அக்கால முகமது சாப்பிட்டான். ஜலச முகமது அமர்ந்தான். அடுத்து சஜிதா செய்தான். ஒரு பேர் ஒண்ணு வச்சுக்கோ. சரிங்களா? சஜிதா செய்தான். சாலிஹ் சஜிதா செய்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சஜிதா செய்தான். அப்படின்னு சும்மா போட முடியாது. சரிங்களா? சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்குது. சரிங்களா? ஃபாயிலுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்குது. ஃபாயிலுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபாயிலுடைய அடையாளம் லம்மு தன்வீன். லம்மு தன்வீன் தான் ஃபாயிலுடைய அடையாளம். சரிங்களா? ஃபாயிலுடைய லம்மு தன்வீன். இப்போ ஃபாயிலுடைய அடையாளம் பாத்தீங்கன்னா லம்மு தன்வீன். எப்பயுமே என்னவா வரும்? ஃபாயில் வந்து லம்மு தன்வீன் பெற்று தான் வரும். சரிங்களா? எப்பொழுதுமே லம்மு தன்வீன் பெற்று தான் வரும். நீங்க முகமதுன்னு இருக்கு, முகமதுன் தான் போடணும். ஜெய்துன்னு இருக்கு, ஜெய்துன் தான் போடணும். ஏன்? அது ஃபாயிலு. சரிங்களா? ஃபாயில்னாலதான் அதுக்கு லம்மு தன்வீன் வந்துச்சே தவிர அது வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஃபாயில்னாலதான் அதுக்கு லம்மு தன்வீன் வந்திருக்கு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இன்ஷால்லா ஒரு உதாரணம் சொல்லுங்க. அடுத்து நம்ம ஃபியல் என்னது? நான் இன்ஷால்லா எல்லாத்துக்கும் இப்போ ஹோம்ஒர்க் இந்த டைம்ல இருந்து நம்ம ஹோம்ஒர்க் நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்களா என்ன சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு வரணும். அடுத்து தங்கி நான் மக்கச அப்படின்னு எழுதிப்போம். மக்கச அதுக்கு ஏதாவது முகமதோ அல்லது ஜெய்து வச்சோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நம்ம 5 பார்த்திருக்கோம். நீங்க ஏதாவது ஒருத்தர் வந்து அது சொல்லுங்க. சிஸ்டர் திரும்ப சொல்லு. அதாவது நம்ம வந்து மக்கச தங்கினான்னு சொல்லி பார்த்திருக்கோம். 6வது ஃபியலா மக்கச பார்த்தோம். மக்கசவை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி காட்டுங்க. மக்கச முஹம்மதுன். ஏன் முகமதுன்னு சொல்றீங்க? அங்க என்ன ஃபாயில், அதை செஞ்சவர் தங்கினவர் வந்து முஹம்மது. அதனால அந்த ஃபாயிலுடைய அடையாளம் கடைசியில தொம்மத்தைன்ல வந்து முடியுது. கரெக்ட். மாஷா அல்லா. சரி, ஓகே. தஹப வச்சு சொல்லுங்க. தஹப காசிம் வச்சு சொல்லுங்க. காசிம் சென்றான். இது எப்படி எழுதுவீங்க? ஸஹப காசிமுன். ஓகே. சரி. ஆசிரியர். இப்ப நம்ம வந்து பேரை வச்சுதான் சொல்லணும்னு கிடையாது. நிறைய ஃபியல் வந்து இஸ்முக்கள் வந்து இருக்குது. இஸ்முக்கள் வச்சும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இஸ்முக்கள் என்னது? ஆசிரியர் வச்சு சொல்லுவோமா? ஆசிரியர். ஆசிரியர் வெளியினர். ஆசிரியர் வந்து தஹப அப்படின்னா சென்றான்னு அர்த்தம். ஹரஜன்னா வெளியேறினான். சரிங்களா? சரி. அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் இறக்கினான் எப்படி சொல்றீங்க? முஹைதீன் வாரிசை முஹைதீன் இறக்கினான். பேர் என்னது? தெரியல. 2 டீ வேணுமா? அதான் யார் பேர் சொல்றா இப்போ? அன்ஸலல்லாஹு
ம் சரி அல்லாஹ் இறக்கினான். ஓகே. அன்சல் அல்லாஹ்னா அல்லாஹ் வந்து இறக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ம் சரி ஓகே. வேற என்னது? தங்கினான். தங்கினான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மக்கஸ வாலிபுன் மாணவன் தங்கினான். ஓகே மாஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ் மேக்கிங்ல வந்து ஃபியல் ஃபாயில் மட்டும் பார்த்திருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? இளவ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க லாத்தா அன்சா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ரஹிமா முபீன் வந்து மைக் ஆன்ல இருக்கு அவங்களோடது. இல்ல அங்க டீ வேணும். ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சா? நான் இன்ஷால்லா ஹோம்ஒர்க் தருவேன். எல்லாருமே வந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டு வரணும் இன்ஷால்லா. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஜும்லா பத்தி பார்த்திருக்கோம். ஜும்லால வந்து ஜும்லா ஃபியாலியா ஜும்லா இஸ்மியான்னு 2 டைப் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஜும்லா ஃபியாலியா வந்து பார்த்தோம். சரிங்களா? ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியம் வந்து எப்படி வரும்னு சொல்லி பார்த்திருக்கோம். இன்ஷால்லா நீ அடுத்தடுத்து நம்மளுடைய கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாராவுடைய நிலைமைகள் உங்களுக்கு நிலைகள் பார்த்தாதான் உங்களுக்கு அடுத்து வந்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப நம்ம ஜும்லா வந்து நம்ம பார்த்தோம். ஜும்லா ஃபியாலியா வந்து பார்த்தோம். ஃபியாலியா கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஹலக்கல்லாஹு அல்லாஹ் வந்து படைத்தான். ஹலக்க வந்து ஃபியலு, அல்லாஹு என்பது வந்து ஃபாயிலாக இருக்கு. சரிங்களா? ஹலக்கல்லாஹு. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஜும்லா ஃபியாலியா மட்டும் பார்த்திருக்கோம். அது வந்து அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் ஜும்லா ஃபியாலியால வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியா என்ன அப்படின்னா ஜும்லா இஸ்மியா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இன்ன வரைக்கும் ஜும்லா ஃபியலியா பார்த்தோம். ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியத்துக்கு ஜும்லா ஃபியலியா பார்த்தோம். அப்ப இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியத்தை வந்து ஜும்லா இஸ்மியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கிறதுனா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மரம். சரிங்களா? மரம் பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல எங்க ஃபியல் இருக்கு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. மரம் பெரியது. யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. மரம் பெரியது. இதுல எது ஃபியல்? பெரியது வந்து ஃபியால். கபீர் அப்படிங்கிறது வந்து பெரியது. உஸ்தாத் கேக்குதுங்களா உஸ்தாத்? யாராவது அன்மியூட் பண்ணுங்கப்பா. பெரியது வந்து பெரியதுங்கிறது வந்து சொல்லுங்க. மரம் பெரியது எப்படி வரும் சொல்லுங்க. பெரியது ஃபியால். உஸ்தாத் உங்களுக்கு நெட்வொர்க் எதுவும் சரியா கிடைக்கலையா உஸ்தாத்? கேட்க மாட்டேங்குது உங்க வாய்ஸ் எதுவும். ஆமா சரியா எனக்கு நெட்வொர்க் மழை பெஞ்சு முடிச்சிருக்கிறதுனால வந்து இங்க பெரியது மரம் பெரியது வந்து கிடையாதுல. ஒருத்தர் சொல்லுங்க. பெரியது மரம் வந்து பெரியது. அதுக்கு வந்து ஃபியல் எது எங்க இருக்கு? ஃபேல் கிடையாதுல. வினைச்சொல் தானே ஃபேல்ங்கிறது. ஃபியல்னா வினைச்சொல். அது எது வினைச்சொல்? மரம் பெரியது எது வினைச்சொல்? வினைச்சொல் இதுல இல்ல. முப்ததா ஹபர் தான் இதுல வரும். அதேதான். அதான் இப்ப விஷயம். இதுல வந்து என்ன இல்ல ஃபியலே இல்ல. ரெண்டுமே இஸ்மா இருக்கு. மரமும் ஒரு இஸ்மு, பெரியதும் ஒரு இஸ்மு. சரிங்களா? அப்போ
நம்ம எப்படி இந்த இதை நம்ம எப்படி எழுத போறோம் பாத்தீங்க அப்படின்னா, மரம் வந்து பெரியது. சரிங்களா? அப்ப இது முபுத்ததா வல் ஹபராக முடியுது. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்ப பார்த்தது வந்து ஃபியல் ஃபாயில் பார்த்தோம். ஃபியல் ஒரு வினைச்சொல், அதை செய்யக்கூடியவன் யாரோ அவனை வந்து ஃபாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியல் ஃபாயில். இதை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முபுத்ததா வல் ஹபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? முபுத்ததா வல் ஹபர் அப்படின்னா, முபுத்ததானா ஆரம்பிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். முபுத்ததா என்றால் ஆரம்பிக்கக்கூடியது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த இஸ்முக்கு எது செய்தியாக வருகிறதோ அதுதான் நம்ம ஹபரு அப்படி சொல்லி சொல்றோம். சரிங்களா? முபுத்ததானா ஆரம்பிக்கக்கூடியது, அதை பற்றி வரக்கூடிய செய்திக்கு ஹபர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்ப மரம் பெரியது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மரம்னா ஷஜருன், அல்லது ஆண்பால்ல சொல்லணும்னா ஷஜருன், அது பெண்பாலாக கூட வரும் ஷஜரத்துன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப மரம் பெரியது அப்படின்னா பெரியதை ஃபர்ஸ்ட் போடணுமா மரம் போடணுமா? எப்பயுமே வந்து ஆரம்பிக்குது மரமாகிறது பெருசாக இருக்குது. இதை எப்படி நம்ம மரம் பெரியது இருக்கு, எது முபுத்ததா எது ஹபர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பொருள், சரிங்களா, ஒரு பொருள், அந்த பொருளை பத்தியான விஷயத்தை சொல்றது ஹபர். ஒரு பொருளை குறிப்பது முபுத்ததா. ஒரு பொருள், சரிங்களா? இப்ப வந்து மின்விசிறி ஒரு பொருள். அந்த பொருள் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அழகா இருக்குமா, அசிங்கமா இருக்குமா, குட்டையா இருக்குமா, நெட்டையா இருக்குமா, அது நமக்கு தெரியல. சரிங்களா? ஒரு மரம், அந்த ஒரு மரம் இருக்கு, அது குட்டையான மரமா, நெட்டையான மரமா, அல்லது வந்து அகலமான மரமா, குறுகிய மரமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆப்பிள் இருக்கு, அது சுவையானதா இருக்கா, கசப்பானதா இருக்கா, புளிப்பானதா இருக்கான்னு எதுவும் எனக்கு தெரியல. அப்போ ஒரு பொருள் அந்த பொருளை பற்றிய செய்தியை கொடுக்குது. சரிங்களா? மரம் நமக்கு சும்மா மரம்னா மரம், அது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்றத ஒரு செய்தியை கொடுக்கறது தான் ஹபர். சரிங்களா? இப்ப மரம் பெரியது அப்படின்னு சொல்றோம். எது ஹபரு? பெரியதுதான் ஹபர். ஏன் அப்படின்னா மரத்தை பத்தின ஒரு செய்தி நமக்கு கொடுக்குது. ஹபர்னா செய்தி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹபர்னா செய்தின்னு அர்த்தம். முபுத்ததானா ஆரம்பிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஒரு பொருளை தான் போடணும். அந்த பொருளை பத்தியதான ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன செய்யணும், பின்னாடி வந்து ஹபராக எழுதணும். எப்பயுமே முபுத்ததா ஹபர்ல முபுத்ததா முதலாக வரும், ஹபர் வந்து பின்னாடிதான் வரும். சரிங்களா? முபுத்ததால என்னோட ஒற்றுமைன்னு பாத்தீங்க அப்படின்னா, முபுத்ததா ஒருமையாக வந்தால் ஹபரும் ஒருமையாக வரும். முபுத்ததா இருமையாக வந்தால் ஹபர் இருமையாக வரும். முபுத்ததா பன்மையாக வந்தால் ஹபரும் பன்மையாக வரும். எல்லாமே வந்து அது முபுத்ததா எப்படி வருதோ அதே போல ஹபர் வந்து வரும். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட வந்து இப்ப நான் எழுதி காட்டுறேன். இப்ப மரம் பெரியது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மரத்தை தான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஷஜருன் மரம் பெரியது அப்படின்னா கெபீருன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட அல்லாஹூ அக்பர் சொல்லுவோம்ல, அல்லாஹூ அக்பர் கெபீரா அப்படின்னா கெபீருன்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம்னா கண்டிப்பா முப்ததா அலிஃப்லாம் போயிடும். சரிங்களா? ஆனா ஹபர்ல நம்ம அலிஃப்லாம் போட மாட்டோம். நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் தரேன், நீங்க நோட்ஸ்ல வந்து இன்ஷால்லா படிங்க. நம்ம நடத்தும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாத மாதிரி இருக்கும், ஆனா வந்து நோட்ஸ் மூலியமா எழுதும் போது நமக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? அப்ப மரம் பெரியது அப்படின்னா மரம் தான் முபுத்ததா, பெரியது வந்து ஹபர். அதை எழுதும் போது என்ன பண்ணிருக்கோம், முபுத்ததா கண்டிப்பா அலிஃப்லாம் பெருன்னு போட்டாச்சு. அப்ப அஷ்ஷஜரு மரம், அஷ்ஷஜரு போட்டாச்சு. பெரியதுன் கபீருன் பெரியதுன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இன்னொன்னு 2-3 எக்ஸாம்பிள் எழுதுனதுக்கு நான் உங்களுக்கு அந்த போட்டோ வந்து நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து ஆப்பிள், சரிங்களா? துஃபாஹுன் ஆப்பிள், துஃபாஹுன் அத்துஃபாஹு ஆப்பிள் சுவையாக இருந்தது. அப்ப சுவைக்கு வந்து லதீதுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க புரியலன்னு எதுவும் நினைக்க வேண்டாம், நான் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன், பொறுமையா சொல்லி தருவேன், எத்தனை டைம் நான் சொல்லி தருவேன். நம்ம எல்லாம் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி போட்டுருவேன். சரிங்களா? அப்ப ஆப்பிள் சுவையானதாக இருந்தது. அப்ப ஆப்பிள் ஒரு பொருள், அது எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்குது. சுவை அந்த செய்தி கொடுக்கறதுனால அது ஹபராக முடியுது. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்,
டேபிள், டேபிளுக்கு என்ன வரும்? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பெண்பால வரும். இப்ப பெண்பால் நமக்கு தேவையில்லை. நோட்டு, நோட்டு சின்னது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? தஃப்தருன், நோட்டு அத்தஃப்தரு நோட் ஆகிறது சின்னதாக இருக்கு. சின்னதுக்கு வந்து எப்படின்னா சகீருன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப சகீருன் நோட்டு சிறியது. குருவி, குருவி வந்து அழகானதுன்னு சொல்லி குருவி, குருவிக்கு வந்து சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா குருவி, அழகானது ஜெமீலுன். சரி, இப்ப அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியும் இன்ஷால்லா. எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகுதாமா? எல்லாத்துக்கும் தெரியுதா? சேட் பண்ணுங்க. ஓகே. புரியாத மாதிரி இருந்தாலும் நீங்க எதுவும் என்னடா புரியலையே, நமக்கு புரியாத மாதிரி இருக்கேன்னு ஒன்னும் நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம திரும்ப 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 எக்ஸாம்பிள் பார்ப்போம். நமக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கு. அதனால நீங்க எதுவும் நீங்க ஒரி பண்ணிட்டு புரியல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் நீங்க வருத்தப்பட வேணாம். என்னடா கிளாஸே புரியல, எல்லாமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? நாங்க டைரக்டா போய் படிச்சோம். டக்கு டக்குன்னு கேள்விலாம் கேட்டு நாங்க எங்களுடைய இதை வந்து நாங்க தீர்த்துக்கிட்டோம். ஆனா உங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்க எதுவும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். என்ன டவுட்னாலும் நீங்க வந்து குரூப்ல வந்து கண்டிப்பா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அப்ப முபுத்ததா வல் ஹபர். சரிங்களா? முபுத்ததான என்னது? ஆரம்பிக்கக்கூடியது. ஹபர் எப்படின்னா அந்த செய்தி, அந்த பொருளை பத்தின ஒரு செய்தி. இப்ப மரம், ரைட் சைடு பாருங்க, மரம் பெரியதுன்னு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எதை எழுதியிருக்கோம்? முபுத்ததாவை எழுதியிருக்கோம். சரிங்களா? முபுத்ததா நம்ம என்ன பார்த்தோம்? முபுத்ததா ஒருமையாக இருந்தால் ஹபரும் ஒருமையாக இருக்கும். முபுத்ததா இருமையாக இருந்தால் ஹபரும் இருமையாக இருக்கும். முபுத்ததா பன்மையா இருந்தா ஹபரும் பன்மையா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜும்லா ஃபியாலியா மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இல்ல பரவாயில்ல ஈஸியா தான் இருக்கு அப்படின்னா ஜும்லா ஃபியலியா ஜும்லா ஈஸி சேர்த்து பார்ப்போம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? ஜும்லா ஃபியலியா மட்டும் ஈஸியா இருக்கா? ஜும்லா ஃபியலியா மட்டும் பார்க்கலாம், ஃபுல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றீங்களா? ஜும்லா ஈஸியா ரெண்டும் சேர்த்து பார்க்கலான்றீங்களா? இப்ப கிளாஸ்ல வந்து நீங்க லாஸ்டா ஃபீட்பேக் இருக்கும்போது நீங்க சொல்லுங்க. சரியா? இப்ப அஷ்ஷஜரு, அஷ்ஷஜரு என்பது முபுத்ததா ஒரு பொருள். அத முன்னாடி நம்ம போட்டுட்டோம். முபுத்ததா கண்டிப்பா அலிஃப்லாம் பெறும். அதனால ஷஜருக்கு முன்னாடி ஒரு அலிஃப்லாம் ஒண்ணு போட்டுட்டோம். முபுத்ததா உடைய ஹரக்கத், முபுத்ததா உடைய இப்ப எப்படி நம்ம ஃபாயிலுக்கு நம்ம பார்த்தோம். ஃபாயில் என்பது கண்டிப்பா லமுத்தைன் பெற்றிருக்குன்னு பார்த்தோம். அதே முபுத்ததா உடைய குறியீடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லம்மு தன்பி லம்மு. சரிங்களா? லம்முனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபத்தஹு, கெசரு, லம்மு அப்படி சொல்லுவாங்க. 3 குறியீடுகள். அப்ப முபுத்ததா உடைய குறியீடுகள் வந்து லம்மு. சரிங்களா? லம்மு. ஹபருடைய குறியீடும் லம்மு தான். சரிங்களா? புரிஞ்சா? அதோடைய குறியீடுகள் வந்து லம்மு தான். அலிஃப்லாம் போட்டிருக்கனால நம்ம லம்மு மட்டும் போட்டிருக்கோம். ஹபருக்கு கண்டிப்பா அலிஃப்லாம் வரவே வராது. சரிங்களா? எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது ஒருமையா இருந்தா இது ஒருமை, அது இருமையாக இருந்தா இதுவும் இருமை, அது பன்மையாக இருந்தா இதுவும் பன்மையா தான் இருக்கும். ஆனா முபுத்ததா அலிஃப்லாம் பெறும், ஹபர் என்பது அலிஃப்லாம் பெறாது. அப்போ அலிஃப்லாம் பெறனால நம்ம வந்து ஒரு லம்மு மட்டும் போட்டிருக்கோம். ஹபருக்கு லம்மு தன்வீனே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஷஜரு மரம், கெபீருன் பெரியது. அப்ப இத தர்கீப் எப்படி வைப்பீங்க? அஷ்ஷஜரு முபுத்ததா,
கெபீருன் வந்து பெரியது. அடுத்து ஆப்பிள்ன்றது ஒரு பொருள். அந்த பொருள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்பிள் வந்து ஒரு பொருள், சரிங்களா? அந்த பொருள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த பொருள் வச்சு அப்ப அது முபுத்ததா போட்டுருவோம். அலிஃப்லாம் போட்டாச்சு, முபுத்ததாக்கு அலிஃப்லாம் வரும். அலிஃப்லாம் போட்டாச்சு. இது ஷம்சியா உடைய எழுத்து, அதனால வந்து லாமுக்கு வந்து எதுவுமே வராது, சரிங்களா? அத்துஃபாஹு ஆப்பிள் ஆகிறது. அது எப்படி இருக்கும்? சுவையானது கபரு. லதீதுன் அப்படின்னா சுவையானது, சரிங்களா? அடுத்ததாக நோட்டு சிறியது. நம்மளோட நோட்டு சிறியது. அப்ப நோட்டு என்பது உபுத்ததா ஒரு பொருள். அந்த பொருள் என்னன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டாங்க. நோட்டு அலிஃப்லாம் உபுத்ததாக்கு அலிஃப்லாம் வரும். அலிஃப்லாம் போட்டாச்சு. அத்தஃப்தரு நோட்டு என்பது ஸ்வகீருன் சிறியது, சரிங்களா? நீங்க இந்த ஃபியலு இஸ்மு எல்லாம் படிச்சாதான் நீங்க சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும், சரிங்களா? நீங்க சென்டென்ஸ் வந்து எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் புக்கோட பார்த்து நம்ம எழுதிக்கலாம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாருமே அல்லாவுடைய கிருபையால நல்லபடியா சேர்ந்துருக்கீங்க படிக்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த கோர்ஸை முடிச்சுட்டு 1 இயர் கழிச்சு வெளியே போகும்போது இந்த அகாடமி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கணும். உங்க மனசார நீங்க என்ன பண்ணணும் உணரணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து அமையணும், சரிங்களா? சொல் வைக்கணும். இப்ப எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஜும்லா ஃபேரா சேர்த்தே பார்க்கலாம். சரி, ஓகே. எல்லாரும் குர்ஆன் தர்ஜுமா எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு உஸ்தாதா. ஓகே. அப்ப சூரத்துல் இஹ்லாஸ், சரிங்களா? சூரத்துல் இஹ்லாஸுக்கு வந்து இன்னொரு பேரு சூரத்துல் அஹத். சூரத்துல் அஹத்னு ஏன் இருக்கு அப்படின்னா அல்லாஹ் ஒருவனை பத்தி இந்த வசனம் வந்து சொல்லுது. இந்த வசனத்துக்கு இந்த குர்ஆன் ஒரு வசனம் கிடையாது, இந்த சூரா. இந்த குர்ஆன்ல உள்ள இந்த சூராக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கு, சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது 3 1 பகுதி சூரத்துல் இஹ்லாஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து மறுமையை பத்தி சொல்லும்போது இறையச்சத்தை பத்தி சொல்லும்போது நிறைய பெரிய பெரிய வசனங்கள்ல நிறைய சொல்றான். ஆனா தன்னை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் அப்படின்னா இந்த ஒரு சூறா தான், சரிங்களா? வேற எதுலயுமே அல்லாஹ் வந்து தன்னை பத்தி முழுமையாக அதை சொல்லப்போனா அல்லாஹ்வுடைய பயோடேட்டான்னு சொல்லலாம், சரிங்களா? அல்லாஹ்வுடைய பயோடேட்டா அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த சூரா அல் இஹ்லாஸ் தான். ஒரு அருமையான ஒரு வசனம். இதுக்கு வந்து நிறைய சிறப்பு தன்மை இருக்கு. ஒரு முறை ஒரு சஹாபி என்ன பண்றாங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்க. தொழுக வைக்கிறாங்க. இமாமா இருந்து தொழுக வைக்கும்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்க. இஹ்லாஸ் சூரா மட்டும் ஓதுறாங்க. அதுக்கப்புறம் வேற வசனங்கள் ஓத ஆரம்பிக்கிறாங்க. 2வது ரக்காத்துல என்ன பண்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் இஹ்லாஸ ஓதுறாங்க. திருப்பி அடுத்து சூறாக்கள் ஓத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு இது ஒரு குழப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சதே கிடையாதே. முதல்லயும் சூரா இஹ்லாஸ் ஓதுனாங்க, செகண்ட்லயும் சூரா இஹ்லாஸ் ஓதுனாங்க. இப்படி ஓதலாமா ஓதக்கூடாதுன்னு குழப்பம் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே நீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது எனக்கு மிகவும் பிடிச்ச சூரா இந்த சூரா, அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா சரி, அப்ப வந்து அல்லாஹும் உங்களை நேசிக்கிறான். நீங்க இந்த சூறாவை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி அல்லாஹும் உங்களை வந்து நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலை வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நபி இந்த செயலை செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இந்த இதை சொல்லல, ஆனா அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்படி சூரா இஹ்லாஸுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. இது அல்லாஹ்வுடைய பயோடேட்டா. அல்லாஹ் தன்னை பத்தி முழுவதுமாக ஒரு சூறால சொல்லியிருக்கா. அப்படின்னா இந்த சின்ன சூறாலேயே எல்லாத்தையுமே வந்து அடக்கிட்டான், சரிங்களா? ஓகே, நம்ம இந்த சூறாவை பத்தி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அஊது நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். அஊது அப்படின்னா அல்லாஹ்வை கொண்டு, அஊது பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தருகிறேன், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஷைத்தானிடமிருந்து, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வின் அளவற்றாலும் மிகற்ற அனுபவமாக அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன். குல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், நபியே நீர் கூறுவீராக. ஹுவ அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஹுவ அப்படின்னா அவன். எப்பயுமே ஹுவ என்பது அவன் மட்டும் தான் குறிக்கும். ஹுவ அவன்,
யார் அந்த அவன்? அல்லாஹு. அந்த அல்லாஹு அவன் தான் அல்லாஹு. இந்த ஹுவல்லாஹுன்றது பாத்தீங்களா, இது ஒரு முபுத்ததா ஹபர் தான். சரிங்களா? ஹுவல்லாஹு ஹுவல்லாஹு வந்து முபுத்ததா, அல்லாஹ் அப்படின்ற ஒருத்தனை குறிச்சிருது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு செய்தியை கொடுக்குது. அஹதுன், இது முபுத்ததா ஹபர் தான். சரிங்களா? அல்லாஹு அஹதுன்னு வருது இல்ல, முபுத்ததா. அல்லாஹு முபுத்ததா, அலிஃப்லாமும் வந்திருக்கு, அஹதுன் வந்து ஹபரு, அவனை பத்தி செய்தி எதுன்னு சொல்லுது. அப்ப குல் நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹு அல்லாஹ் என்ற அவன், அஹதுன் அவன் ஒருவன். அடுத்து ரெண்டாவது அல்லாஹு, இதுவும் முபுத்ததா தான். சரிங்களா? அல்லாஹு அல்லாஹு சமது தேவையற்றவன். அல்லாஹு சமது, அல்லாஹ் சமதுன்னா தேவையற்றவன். லம் எலிது, லம் எலிது, லம்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். லம் எலிது, அவன் யாரையும் பெறவில்லை. லம் எலிது, அவன் யாரையும் பெறவில்லை. லம் எலிது, அவன் யாரையும் பெற. இன்னும் வேண, இன்னும் அண்டு, இன்னும் இன்னும், லம் இல்லை, யூலது யூலது அப்படின்னா பெறப்படவில்லை. லம் எளிது, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யூலது, இன்னும் அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் வேணா இன்னொருத்தம், வலம் இன்னும் இல்லை. எக்குன் அவனுக்கு இருக்கவில்லை. எக்குன்னா அவனுக்கு இருக்கவில்லைன்னு அர்த்தம். வலம் எக்குன் லஹு, லஹு லஹுனா அவனுக்கு, அவனுக்கு இருக்கவில்லை. குஃபுவன் நிகர், நிகர் குஃபுவன்னா நிகர், அஹதுனா ஒருத்தரும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது குல் நபியன் கூறுவீராக, ஹுவ அவன், அல்லாஹு அவன் அல்லாஹ் என்கின்றவன், அஹதுன் ஒருவன், அவன் ஒரே ஒருவன் தான். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் அவன் அஸ்ஸமது தேவையற்றவன். லம் எளிது, அவன் அவனை யாரும் பெறவில்லை. வலம் யூலது, அவனும் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் இன்னும் இல்லை, யக்குன் இருக்கவில்லை, லஹு அவனுக்கு, சமதுனா தேவையற்றதான் தான் வரும். சமது, அல்லாஹு சமது, அப்து சமதுலாம் வரலாம். சமதுனா தேவையற்றவன் அப்படிதான் வரும். ஆனா கீழே பாருங்களேன், அல்லாஹ் தேவையற்றவன் தான் போட்டிருக்கு பாருங்க. சமதுனால தேவையற்றவன் தான், இதை ஏன் தலைவன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அல்லாஹ் சமதுனா தேவையற்றவன் தான் வரும். லம் எளிது, அவன் பெறவில்லை. வலம் யூலது, அவன் எவரையும் பெற்றெடுக்கும் இல்லை. வலம் இன்னும் இல்லை, எக்குன் இருக்கவில்லை, லஹு அவனுக்கு, குஃபுவன் நிகராக, அஹதுன் ஒருவருமே இல்லை. மொத்தமா எழுதி குரூப்ல இருந்து சென்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா டவுட் ஏதாவது இருந்தா வந்து கேளுங்க. உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து கேள்வி பதில் எல்லாமே வந்து குரூப்ல சென்ட் பண்ணி விடப்படும். நோட்ஸும் சென்ட் பண்ணி விடப்படும். இன்ஷால்லா எழுதி நோட்ஸ்ல வந்து குரூப்ல வந்து போடுங்க. என்ன இன்ஷால்லா டவுட் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? கிளாஸ் இன்ஷால்லா முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.